sum, there is a hexagon MNOPQR. ஸோ இப்படி ஒரு ஹெக்ஸகன் இருக்கு, அதோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர், எல்லா சைடும் 5 சென்டிமீட்டர். அமன் அண்ட் ரிதிமா டிவைடட் இட் இன் 2 டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அமன் வந்து இந்த மாதிரி ஹெக்ஸகனை பிரிச்சாச்சு, ரிதிமா வந்து இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஃபைண்ட் ஏரியா ஆஃப் திஸ் ஹெக்ஸகன் யூசிங் போத் தி வேஸ். ஸோ இந்த மெத்தட்ல பிரிச்சு ஏரியா கண்டுபிடிச்சா என்ன வருது, இந்த மெத்தட்ல பிரிச்சு ஏரியா கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மெத்தட்ல பிரிச்சாச்சு அப்படின்னா நடுவில் ஒரு ரெக்டாங்கிள், மேலேயும் கீழேயும் ட்ரையாங்கிள் இருக்கு. இது 2 ட்ரெபீசியமா பிரியப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து சேம் ஹெக்ஸகன் தான், அது 2ஆ பிரிச்சிருக்கிறதுனால நம்ம 2 மெத்தட்லயும் ஏரியா கண்டுபிடிப்போம். 2 ஏரியாவும் சேமா தான் இருக்கணும். ஏன்னா ஹெக்ஸகன் அதே மெஷர்மெண்ட் தான், எப்படி பிரிச்சு கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்து மாறக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தர் மெத்தட்லயா போலாம். ஃபர்ஸ்ட் அமன்ஸ் மெத்தட். இது வந்து ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் அப்படிங்கறனால, ஏன்னா எல்லா சைடும் 5 சென்டிமீட்டர், ஸோ இது ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன். அப்ப இதை பிரிக்கும் போது 2 கான்கிரண்ட் ட்ரெபீசியம்ஸா இருக்கும். ஸோ அமன்ஸ் மெத்தட் படி இந்த 2 ட்ரெபீசியமோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன், ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் MRNQ பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய NOPQ. ஸோ ஏரியா ஆஃப் ஹெக்ஸகனோட வேல்யூ ஃபர்ஸ்ட் MRNQ. ஸோ லெஃப்ட் ட்ரெபீசியம் பிளஸ் ரைட் ட்ரெபீசியம். லெஃப்ட் ட்ரெபீசியமோட ஏரியா ஃபார்முலா half into height into sum of parallel sides. ஸோ இதோட மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். இந்த MRங்கிறது சைட் ஆஃப் த ஹெக்ஸகன், ஸோ இதுவும் 5 சென்டிமீட்டர். இந்த MQங்கிறது 11, இந்த NQங்கிறது 11, ஏன்னா NQ 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 11, OPயும் 5 தான். ஹைட் பார்ப்போம். ஹைட் வந்து இந்த Rல இருந்து P, இந்த டோட்டலா வந்து 8, இது ஃபுல்லா 8. ஸோ பாதி பாதியா பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இது ஒரு 4, இது ஒரு 4. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெபீசியம்ல half into height வந்து 4 into sum of parallel sides 5 plus 11 add பண்ணா 16 plus second trapeziumக்கும் half into height வந்து அதே 4 தான். sum of parallel sides 11 plus 5, so same 16. 2 1s are 2 2s are 2 1s are 2 2s are 2 16s are 32, so 32 plus 32 64 யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அமன்ஸ் மெத்தட் படி சால்வ் பண்ணா 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு, ஆட் பண்ணா 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே சேம் ஆன்சர். ஏன்னா சேம் ஹெக்ஸகன் வித் சேம் மெஷர் அப்படிங்கறனால எப்படி டிவைட் பண்ணி சால்வ் பண்ணாலும் சேமா தான் வரும்.